இப்போ வெறும் அரிசி உணவு மட்டுமே அதிகப்படியா சாப்பிட்டா ஒரு சில பாக்டீரியாவுக்கு அது ப்ரீபயோட்டிக்னு நம்ம சொல்லுவோம். பாக்டீரியா சாப்பிடக்கூடிய உணவு. பாக்டீரியா அதை சாப்பிட்றதுனால நமக்கு அந்த உணவு செரிமானமாகி சத்து நம்மளுடைய குடல்ல சேர்ந்து நம்மளுடைய லிவருக்கு போயிடுது. பாக்டீரியாவுக்கு அதுக்கு தேவையான உணவும் அதுக்கு தேவையான ஷெல்டரையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நம்ம ஒரு குடுக்கல் வாங்கல்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்கான, அதாவது லட்சம் கோடிக்கணக்கான பாக்டீரியாவை நம்ம வயிற்றுக்குள்ள வச்சிருக்கோம். இப்போ இந்த பாக்டீரியா எல்லாமே நம்மளுடைய சிறு குடல்லையும் பெருங்குடல்லையும் அதிகப்படியா இருக்கும். இந்த பெருங்குடல்ல மியூகோசல் லைனிங்னு சொல்லக்கூடிய லேயர்ல வெளிப்புறத்துல, அதாவது குடலினுடைய உள்பகுதியில மேல அவுட்டர் லைனிங்லயே அது இருக்கும். இந்த பாக்டீரியா வந்து அதனுடைய செயல்பாடு குட் பாக்டீரியா அதிகமா இருக்கும், ரொம்ப குறைவா பேட் பாக்டீரியா இருக்கும். இந்த குட் பாக்டீரியான்றது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நமக்கு நன்மையை செஞ்சுட்டு நமக்கு தொல்லை கொடுக்காம நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் குட் பாக்டீரியா. இப்போ இந்த குட் பாக்டீரியா சில சமயம் குடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய பிளட்ல மிக்ஸ் ஆகி சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல போகும்போதெல்லாம் தான் வேற விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். இப்போ இந்த கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா அதிகம் வளராம பார்த்துக்கும். இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு பேலன்ஸ் இருக்கும், குட்டும் பேடும். இப்போ கொலஸ்ட்ராலையும் அதே மாதிரி தானே, குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் படிகிறத நீக்கி அதை வந்து மெட்டபலைஸ் பண்ணி எரிச்சிருது. அதனால தான் அது பேர் குட் கொலஸ்ட்ரால். இதுவும் கொலஸ்ட்ரால் தான், அதுவும் கொலஸ்ட்ரால் தான். இது செரிமானமாகி எனர்ஜியாக மாறிடும், அது செரிமானமாகாமல் ஒட்டிக்கும். இது ரெண்டுத்துக்கும் குட் பேடுன்றது அதனுடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதே மாதிரி பாக்டீரியாவும் நமக்கு தொல்லை கொடுக்காம நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்து நம்ம உணவை டைஜஸ்ட் பண்ணி அதில் இருந்த சத்துக்களை எடுத்து அதுவும் நல்லா இருந்து நம்மளையும் நல்லா வச்சதுன்னா அது குட் பாக்டீரியா. அதுதான் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த பேலன்ஸில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனா தான் நிறைய வயிறு சார்ந்த தொந்தரவுகள்.